ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பொன்னாங்கண்ணி கீரை கடையல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா ஆஞ்சி கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சிடணும். பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்களுக்கு கண் பார்வையை நல்லா கூர்மையாக இருக்கும். நல்லா அயன் இருக்குது, ரத்த சோகையை போக்கும். இப்போது நான் குக்கரில் சாதத்தோடு நான் என்ன பண்ணியிருக்கேன், பருப்பு துவரம் பருப்பு, பச்சை மிளகாய், 2 தக்காளி போட்டு நான் தனியாக வேக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், கீரை வெந்துருச்சு. வெந்த உடனே அதை மண் சட்டி, இந்த மாதிரி மண் சட்டி இருந்தால் வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கீரை கடையும் பொழுது. கீரையை போட்டுட்டு வேக வச்ச கீரையை போட்டுருங்க. அதில் ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ வேக வச்ச பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பருப்பு துவரம் பருப்பு நான் 1 கப் எடுத்திருந்தேன். ஸோ கூடவே 1 கொட்டை புளி போட்டுக்கோங்க. அப்போ தேவையான கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மத்தில் கடையுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கடைஞ்சா டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் கடையும் பொழுது மணமாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை பிடிக்காதுன்றவங்க கூட கீரை சாப்பிடுவாங்க. ஸோ சில பேர் மிக்சியில் அரைக்கிறாங்க. அதோடு இப்படி பண்ணுங்கள், வில்லேஜ் டைப்பில். இப்போ இதை தாளிச்சிடலாம். இதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பல் தட்டி எடுத்துக்குங்க. வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்துக்குங்க. ஸோ நம்ம நல்லா தட்டிக்கலாம் பூண்டை. பாருங்கள், நல்லா மசியை தட்டிட்டு இப்போ எண்ணெய் காய வச்சு கடுகு, அப்புறம் சீரகம், இப்போ சின்ன சின்னதாக நறுக்கிய வெங்காயம், அடுத்தது பூண்டு, அப்புறம் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. ஸோ இதை தாளிக்கும் பொழுது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த கீரை கடைசியில் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த தாளிப்பையும் சேர்த்துருங்க. ஸோ சாதத்தோட நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது.